அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா பெண்களுமே பார்த்திங்கன்னா எப்படா வரும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா 2025 7783 வேகன்சி பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு அனுமதி கொடுத்து அரசாணை வெளிவந்திருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கொடுக்குறாங்க, எங்கே வாங்கணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி எப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்களாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே கிளாரிட்டி கிடைக்கும். மிஸ் பண்ணிட்டீங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமல் போயிடுச்சுன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த கனவு எல்லாமே வீணாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு கிளியராக தெரியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற ஃப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் ஒன்றுக்கு ஒன்று வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அங்கன்வாடி வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளர்னு சொல்கிறாங்க, மூணாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம்னு சொல்லி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த 3 டைப்புமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் தான். மீதி பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி குறு அங்கன்வாடிக்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2025 7783 வேகன்சி வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒட்டி அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரர் பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் இங்கே மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தகப்பனார் அது அல்லது கணவர் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகலைன்னா உங்களுடைய அப்பா பேர் எழுதிங்க, மேரேஜ் ஆகிருந்தீங்களா உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் எழுதிங்க. யார் பேர் எழுதுறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதிட்டு கணவர் பேர்னா கணவர் பேர் விட்டுட்டு தகப்பனார் பெயர் பார்த்திங்கன்னா ஒரு கோட் போட்டு அழிச்சிருங்க. அப்படி இல்லை தகப்பனார் பேர் எழுதிட்டு கணவர் பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோட் போட்டு அழிச்சிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் பேர் எழுதுறீங்க, அது தகப்பனராக கணவரானே யாருக்கும் தெரியாத போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதோட பர்மனெண்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆகி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன், ஆனால் நான் அட்ரஸ் மாற்றலை, நான் பார்த்திங்கன்னா எங்கே விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸில் எதுவோ அதுதான் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவோடைய அட்ரஸ் தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட கிராமத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஹஸ்பண்டோட கிராமத்தில் அப்ளை பண்ண முடியாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க கிராமத்தில் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் உடனே ஆதாரில் அட்ரஸ் மாற்றிக்கிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சியும் உங்களுடைய என்ன வார்டோ வட்டாரமோ அதோட நம்பரு எல்லாமே எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சியின் பெயர் பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த உதவியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண்ணும் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த அங்கன்வாடியில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறீங்களோ அதில் வேகன்சி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அங்கன்வாடியோடைய மையத்தினோட ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எழுதிங்க. அதேமாதிரி அட்ரஸில் பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. கரண்டில் நீங்கள் என்ன கல்வி தகுதி படிச்சுக்கிறீங்களோ அந்த கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசு எதுவோ அதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி என்னவோ அதை கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஏதோ டிக் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரன் இருப்பிட அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க, வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க, அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு கேட்குறாங்க, வரி ரசீது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரூஃப்காக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கு நியமனக்கு ஒரு அங்கன்வாடி மையத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த மையத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக்குறீங்களோ அந்த மையத்துக்கும் உங்களுக்கு வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் விஏக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் உங்களை பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர் பிற கல்வி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கல்வி இருந்துச்சுன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்களா பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். திருமண நிலை பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா விதவியா ஆதரவற்ற விதவியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா கணவரால் கைவிட்டவர் பார்த்திங்கன்னா இருந்துச்சா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதர
தகுதின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டியான்னு கேட்குறாங்க, ஆம்னா அவங்க கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. மனுதாரர் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்க. பிற குறிப்பு ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இடம் 4ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடமும் 4 போட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் சைன் பண்ணிடுங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனைலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20 40 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க மையத்துக்கு அருகிலே தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசபிலிட்டின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சாதி சான்றிதழ் எல்லாமே கேட்டிருக்காங்க, நீங்கள் அதுவும் கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்களா அலுவலக உபயோகத்திற்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட்லாம் இருக்குதான்னு டிக் அடித்து சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்குன்னா உங்களுடைய கிராமத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்னு சொல்லி ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அந்த அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் ஹெட் ஆஃபீஸுக்கு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்டம்னு சொல்லியிருக்காங்க, அங்கேயே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் சொல்லியிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் விட்டு பார்த்திங்கன்னா ரிக்வயர்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டு என்னென்ன வேணுமோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பயனுள்ளதாக நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.